வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி தேவேந்திர நகர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவர் கிரிதரன். இவர் குன்றத்தூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பவித்ரா. இவர்களுக்கு திருமணமாகி சாலினி என்ற ஒரு 6 வயது குழந்தையும், அதே போல் மகள் சாய் சுதாசன் என்ற ஒரு 1.5 வயது மகளும் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று காலை இவர்கள் 4 பேரும் வாந்தி மற்றும் வயிற்று வலியால் துடித்து அலறினர். இதையடுத்து அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் அவர்களை 4 பேரையும் மீட்டு கோவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மகள் சாலினி, மகன் சாய் சுதர்சன் இருவரும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார்கள். பின்னர் கணவன் மனைவி இருவர் மேல் சிகிச்சைக்காக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து குன்றத்தூர் போலீசார் தகவல் தெரிவித்த நிலையில் குன்றத்தூர் போலீசார் இறந்து போன பிள்ளைகள் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரம்பட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இதில் இவரது வீட்டில் எலிகள் தொல்லை அதிகமாக இருந்ததால் முதலில் கடையில் எலி மருந்து வாங்கி வைத்துள்ளார். அந்த மருந்தில் எலி அப்படியே ஒட்டிக்கொள்ளும் என்பதால் குழந்தைகள் கையை வைத்தால் அபாயம் ஆகிவிடும் என்பதாலும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தான் பணிபுரியும் வங்கிக்கு மருந்து அடித்த நிறுவனத்தை ஆன்லைன் மூலம் எலி மருந்து அடிக்கும் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நேற்று முன்தினம் இவரது வீட்டில் ஊழியர்கள் 2 பேர் வீட்டிற்கு வந்து வீடு முழுவதும் அங்கங்கே எலி மருந்துகள் வைத்துவிட்டு சென்று விட்டனர். அதன் பிறகு அவர்கள் இருவரும் தூங்கிய நிலையில் இரவு முழுவதும் வீட்டிற்குள்ளேயே எலி மருந்து நெடியானது சுழன்று அடித்ததில் இவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உள்ளது. மேலும் அளவுக்கு அதிகமான எலி மருந்தை ஊழியர்கள் வீட்டுக்குள் வைத்துவிட்டு சென்றதாலே குழந்தைகள் இருவரும் இறந்து போனார். மேலும் கணவன் மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து குன்றத்தூர் போலீசார் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து வீட்டிற்கு வந்து எலி மருந்து வைத்துவிட்டு சென்ற ஊழியர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் தினகரன் என்கிற ஊழியரை தற்போது கைது செய்துள்ளனர். அதே போல் உரிமையாளரான பிரேம்குமார் அவர்களை தேடி வருகின்றனர். அவர் தற்போது தலைமறைவாக உள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. அதாவது கடையில் வாங்கி வைக்கும் எலி பேஸ்டை வைத்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு எலி மருந்து வைத்த நிலையில் பிள்ளைகள் இருவரும் தற்போது இறந்து போயுள்ளனர். அதாவது கணவன் மனைவி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி, தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.